Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய 10 வாக்கியங்கள் பார்க்க போன்றோம். வழக்கம் போலவே நான் தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் தெரியுமா என் கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். முடிவில் உங்களாலும் இதே போல அழகாக சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். Let's move on to the practice. அதனாலதான் அவன் வரல. நீங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இருக்கேக்கல அவன் ஏன் வரையிலன்னு இப்ப காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ திருப்பி அதையே நீங்க என்னன்னு வெளிப்படுத்துறீங்க? அதனாலதான் அவன் வரல அப்படின்னு சொல்லி. இது எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? That is why he didn't come. That's why he didn't come. என் கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? That's why he didn't come. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இதே வினாவா கேட்டு பாப்போம். அதனாலதான் அவள் வர இல்லையா, அதான் ரீசன் அவள் வராம விட்டுட்டாளே அப்படின்னு கேக்குறீங்க. இந்த வாக்கியத்துல நாம ஜஸ்ட் நோ கொஸ்டின் தான் கேட்க போறோம். இங்க வை கொஸ்டின் வேர்டா இல்ல. அப்போ இங்க இருக்கிற உதவி வினை சொல்ல என்ன? வெரி குட். டிடன்ட் நாங்க இங்க உதவி வினை சொல்ல போட்டு முன்னால போட்டு வினாவாக்க போறோம் இல்ல. எதை போட்டு ஆக்க போகின்றோம்? Is that why she didn't come? Is that why she didn't come? Again, is that why she didn't come? WH question word வினாச்சொல்லா இருக்கும் பட்சத்தில் தான் அதற்கு பக்கத்துல உதவி வினை சொல்ல போடுவோம். இங்க அப்படி இல்லை என்பதால் தான் அங்க நாங்கள் why didn't she come அப்படின்னு கேட்க மாட்டோம். இங்க வினா அப்படி இருக்குது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Is that why she didn't come? Again, is that why she didn't come? அதனாலதான் நான் அங்கு செல்ல மாட்டேன். காரணத்தை சொல்லிட்டேன், சொல்லி போட்டு சொல்றேன். அதனாலதான் நான் அங்கு போக மாட்டேன். என்னுடைய விருப்ப தெரிவு. அப்போ போக மாட்டேன். will not go. That's why I will not go there. இதை நாங்க சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம்? That's why I want to go there. That's why I want to go there. அடுத்து நாங்க பாப்போம். நான் சமைக்கல வீட்டுல. அவ கேக்குறாங்க, ஏன் நீங்க நேற்று சமைக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஏதோ இயலாம இருந்தது, அப்ப சமைக்காம விட்டுட்டேன். இல்லையா வெளியில இருந்து எங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணினோம், அதனால சமைக்காம விட்டாச்சு. ஒரு விருந்து கழிச்சிருந்தாங்க, அதனால சமைக்காம விட்டுட்டேன். ஏதோ ஒரு காரணம், அதை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு அதனால தான் சமைக்கல அப்படின்னு சொல்ல போறேன். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? That's why I didn't cook. That's why I didn't cook. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? இப்பவே லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பேரண்ட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதனாலதான் அவங்க விளையாடல. பழக்கமா விளையாடுறவங்க இன்றைக்கு விளையாட விட்டவங்க அதனாலதான். மழை பெய்தது காரணமா இருக்கலாம், ஏதோ சம்திங். அதனாலதான் அவங்க விளையாடல, அதனாலதான் அவங்க விளையாடல அப்படின்னு சொல்ல போறீங்க. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். அதனாலதான் உங்களுக்கு அது பிடிக்கலையா? ரீசனை விளக்கப்படுத்தி கொண்டு போறாங்க. ஒண்ணு நான் கேக்குறேன், ஓ அதனாலதான் உங்களுக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறேன். வினா, வெரி குட். Is that why you didn't like it? Is that why you didn't like it? என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க, சத்தமா வாய் விட்டு கேளுங்க. Is that why you didn't like it? அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். அதனாலதான் அம்மா இன்னும் சமைக்கல, இன்னும் சமைக்கவே தொடங்கல. That's why my mom hasn't cooked yet. That's why my mom hasn't cooked yet. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க என் கூட சேர்ந்து. That's why my mom hasn't cooked yet. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அதனாலதான் அவர்கள் இன்னும் அதை என்கிட்ட தரல. விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், அவங்க இன்னும் அதை என்கிட்ட தரையில்ல, அதனாலதான் அப்படின்னு.
That's why they haven't given it to me. That's why they haven't given it to me. Again. That's why they haven't given it to me. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. That's why they haven't given it to me. That's why they haven't given it to me. இதனாலதான் எனக்கு நித்திர வரல. ரீசனை சொல்றேன்னு சொல்லிட்டு இதாலதான் எனக்கு நித்திர வரல. இன்னும் நித்திர ஃபீலிங்கே இல்லை. இது எப்படி சொல்லலாம்? அதனாலதான் that's why. இதனாலதான் well done. This is why. This is why I don't feel sleepy. This is why I don't feel sleepy. எல்லாரும் சொல்லி பாருங்க. This is why I don't feel sleepy. இதனாலதான் நானும் அங்கே போனேன். இதுதான் அந்த ரீசன். இதாலதான் நான் அங்க போனேன். This is why I also went there. This is why I also went there. Again, this is why I also went there. இதனாலதான் அவங்கள சீக்கிரம் கிளம்ப சொன்னேன். இதை நீங்க எப்படியான சந்தர்ப்பத்துல என்ன சொன்னா, இன்னொரு ஆள் ஏன் கிளம்ப சொன்னீங்கன்னு கேட்கேன்னு சொல்லலாம். இல்ல அப்படி அவங்க கிளம்பாம ஏதாவது ஒரு அவஸ்தைப்படுறாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி நாங்க பேசிக்கொள்ளலாம். இதனாலதான் this is why நான் சொன்னேன். I told யாருக்கு? அவங்களுக்கு. I told them என்ன சொன்னேன்? To leave early. This is why I told them to leave early. This is why I told them to leave early. எங்கூட சேர்ந்து வாய்ப்பு சொல்லி பாருங்க. This is why I told them to leave early. This is why I told them to leave early. இதனால்தான் நீங்கள் அதை விட்டு விட்டீர்களா? இதை எப்படி கேட்கலாம்? Please comment it now. Well done. Don't worry about your mistakes. இந்த லெசன்ல கேட்ட வினாக்களுக்கு இதுவரை விளையாளித்திருக்காவிடு மறுமுறை ஒருக்கா வாட்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தவறாமல் விடைகளை கமெண்டில் சொல்லுங்க. Please use this great opportunity. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. If you want to watch more videos like this, please subscribe to this channel. Thank you for watching.